ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்மசேதசா நிராசீர்நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தோட சாரத்தை ஒழிஞ்சு கொடுக்குறார். இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்தையே மனப்பாடம் பண்ணி அதை நினச்சிண்டு நாம் கர்மம் பண்ணினாலே அந்த கர்மயோகம் பூர்ணமாயிடும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சில நிபந்தனைகளை அழகாக போடுறார். இதை நம்ம கொஞ்சம் பிரித்து அழகாக புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தை மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா அப்படிங்கிற அந்த லைனில் முதல்ல அத்தியாத்ம சேதசா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இந்த இடத்துல அத்தியாத்ம சேதஸ்னா விவேக புத்தி. என்ன விவேக புத்தி அப்படின்னு கேட்டால், நான் எதுக்காக பிறந்திருக்கேன், வாழ்க்கையில் என்னோட லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு எது உண்மையான வழி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது, குறிக்கோளை தீர்மானமாக வச்சுக்கிறது. அதாவது எனக்கு வாழ்க்கையில் பணம் வேணும், உலக சுகம் வேணும், இது மாத்திரம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் இந்த உடம்பு விஷயமாக நமக்கு ஏற்படுற ஒரு இச்சை. இந்த உடம்பை காப்பாற்றி ஆகணும், இந்த உடம்புக்கு ஒரு நியாயமான சுகத்தை கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக இந்த மனுஷ ஜென்மா கொடுக்கப்படலை. நிறைய புண்ணிய காரியம் பண்ணுறதுக்காகவும், பகவானிடத்தில் பக்தி பண்ணுறதுக்காகவும், ஜனங்களுக்கெல்லாம் நல்ல உபகாரம் பண்ணுறதுக்காகவும், அதுக்கெல்லாம் மேலாக நம்ம மனசை சுத்தம் பண்ணுறதுக்காகவும், அந்த சுத்தம் பண்ணத்துக்கு பிறகு குருக்கிட்ட போய் வேதாந்தம் படித்து ஞானத்தை அடையிறதுக்காகவும் தான் இந்த வாழ்க்கையை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு தெளிவாக தீர்மானமாக தெரிஞ்சுக்கணும். என்னுடைய பரம லட்சியம், மனுஷ ஜென்மாவினுடைய முக்கியமான லட்சியம் மோட்சங்கிற அந்த பரமானந்தத்தை அடையிறது தான். அதாவது இந்த டெஸ்டினேஷன் அல்லது கோல், அதுக்கான மீன்ஸ், வழி, இதெல்லாம் கிளியர் கட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெள்ள தெளிவாக இந்த ஞானம் இருக்கணும். அதை நாம் செயல்படுத்தணும். ஆக முதல் தகுதி என்னென்னா அத்தியாத்ம சேதஸ். குறிக்கோளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் தெளிவாக தெரிந்து மனசில் ஒரு நிச்சயம் வேணும். சாத்திய சாதன விவேகம் அப்படிங்கிறது இதுக்கு பேர். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கர்மங்களை அழகாக செய்யணும். அந்த கர்மம் சாஸ்திரத்தில் பெரியவர்கள் எப்படி நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார்களோ அப்படி செய்யணும். கர்மங்களை செய்கிற போது அதுக்கு சில நிபந்தனைகளை பகவான் போடுறார். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், விகதஜ்வரஹா. வேலை செய்கிற போது ஒருமுகப்பட்ட மனசோட பொறுமையாக, டென்ஷன் இல்லாமல், படபடப்பு இல்லாமல், பரபரப்பு இல்லாமல் அழகாக யோசனை பண்ணி மெதுவாக பொறுமையாக காரியங்களை செய்யணும். எந்த காரியத்தை வேகமாக செய்யணுமோ அந்த காரியத்தை வேகமாக செய்யணும், எந்த காரியத்தை மெதுவாக செய்யணுமோ அப்படி செய்யணும். திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது தூங்கும் வினைம்பர். அதாவது எந்த காரியத்தை தாழ்த்தி செய்யணும், எந்த காரியத்தை சீக்கிரம் செய்யணும்னு தெரிஞ்சு விவரமாக செய்யணும், படபடப்பு இல்லாமல் செய்யணும். அதைத்தான் சொல்கிறார் இங்கே ஸ்லோகத்தில் விகதஜ்வரஹாங்கிறார். யுத்தியஸ்வ அப்படிங்கிறது இருக்குது. யுத்தியஸ்வன்னா யுத்தம் பண்ணுன்னு அர்த்தம். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எல்லாரும் யுத்தம் பண்ணுறதுக்காக பிறக்கலை. அர்ஜுனனுக்கு யுத்தியஸ்வங்கிறார். நம்ம கடமையை செய்யணும். அர்ஜுனனுடைய கடமை அந்த இடத்துல சண்டை போடுறது, யுத்தம் பண்ணுறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை செய்யணும். செய்கிற போது நம்ம படபடப்பு இல்லாமல் செய்யணும். செஞ்சுட்டு அதை என்ன பண்ணணும்னா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்ன மாதிரி அப்பப்போ டைம் கிடைக்கிற போதெல்லாம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பண்ண கர்மாவெல்லாம் நான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி சாயங்காலம் வரைக்கும் பண்ணதுக்கு அப்பப்போ எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் மனசுக்குள்ளே சொன்னோம்னா மனசுக்கு ரொம்ப ஒரு பீஸ் வரும், பரமசாந்தி கிடைக்கும். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த ஸ்ரத்தையோடு கடைப்பிடிச்சா நிச்சயமாக எல்லாருக்கும் அது வரும். ராத்திரி படுக்கிற போது இன்றைக்கி முடிஞ்ச காரியமெல்லாம் நான் நல்லா பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணட்டும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தூங்கினோமானா எல்லாரும் ஆனந்தமாக இருப்போம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது.
மேலும் இந்த கருத்துக்களை நாளைக்கும் நான் தொடர்ந்து சொல்ல போறேன். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.